கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு காவல்துறையின் மெத்தன போக்கே காரணம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் 26 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதையடுத்து உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக அமைச்சர்கள் ஏவவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர். கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்த அமைச்சர்கள் அவர்களுக்கு அனைத்து விதமான உயர் சிகிச்சைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஏவவேலு கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு காவல்துறையின் மெத்தன போக்கே காரணம் என்று கூறியுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் தவறு நடந்ததை நியாயப்படுத்த விரும்பவில்லை என்று கூறிய அமைச்சர் மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்த உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ஏவவேலு குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது என்பதை அவருடைய அளவுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உடனே அவர்களெல்லாம் தற்காலிக பணி நீக்கம். இங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முதல் கொண்டு இதில் ஈடுபட்டிருக்கிற இதில் தொடர்புள்ள காவல்துறை அதிகாரிகளை 10 பேரை தற்காலிக பணி நீக்கம் அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது தவறு நடந்ததை நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடாது. நடந்ததால் தான் கடுமையான நடவடிக்கை முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். இல்லை, இப்போ மினிஸ்டர் சொல்லிட்டார் எல்லா டாக்டரையும் ரொம்ப காக்க வைக்கக்கூடாது. இரவு புறாத்தையுமே டாக்டர் டீம் போட்டு எல்லாம் பிரேத பரிசோதனை செய்து அந்த உடல்நிலை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி 3 இடத்துக்கு சொல்லியிருக்காரு. சேலத்தில் அந்த நீருக்கு சொல்லிட்டார், ஜிப்யாருக்கு சொல்லிட்டார், பாண்டிச்சேரிக்கு சொல்லிட்டார், இங்கேயும் சொல்லிட்டார். அதனால் உடனே அவங்க அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு இடத்துல ஒப்படைக்கணும்.